ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பைத்தன் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருந்தேன். ஸோ உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் சர்ச் இன்ஜினில் பைத்தன் டவுன்லோட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும். பைத்தன் டவுன்லோட். ஸோ இங்கே உங்களுக்கு அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டேரெக்டாக வெளியிலே இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மேக் ஓஎஸ் இல்லை லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஸ் பண்ணுறது விண்டோஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ விண்டோஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். பைத்தன் 2 இருக்கும், பைத்தன் 3 இருக்கும், பைத்தன் 3யோட லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ். ஸோ ஆல்வேஸ் கோ ஃபார் தி ஸ்டேபிள் ரிலீஸ். ஸோ ஸ்டேபிள் ரிலீஸே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்வான்ட் எரர்ஸ் வராது. ஸோ ஸ்டேபிள் ரிலீஸே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் இட். ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கடைசியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இன்ஸ்டாலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும். மேக்குக்கு இருக்கும் அண்ட் தென் லினக்ஸுக்கு இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து விண்டோஸ் இன்ஸ்டாலர் 64-bit. ஸோ கிளிக் இட். ஸோ இட்ஸ் அரௌண்ட் 26 or 27 MB. ஸோ கிளிக் டு டவுன்லோட். லெட்ஸ் வெயிட். ஓகே, இட்ஸ் டவுன்லோடட். ஸோ டவுன்லோட் பண்ணுறது அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஃபைலை தேடி எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மை ஃபைல் இஸ் over here Python 8.7. yeah, this is இதுதான் இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும், ஆட் பாத் 3.8 to you சிஸ்டம் வேரியபிள் பாத். இந்த ஆப்ஷன் காட்டும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணலை அப்படின்னா இந்த லொக்கேஷனுக்கு சி யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம்ஸ் பைத்தன் 3.8 இந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் மேனுவலாக போய் இந்த பாத்தை காப்பி பண்ணி உங்களோட சிஸ்டம் வேரியபிள்ஸ், அதாவது உங்கள் மை கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ், என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் தென் இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் பாத் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் எடிட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அந்த பாத்தை மேனுவலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆட் பாத் பைத்தன் 3.8 to பாத் இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆகட்டும். இந்த மெயின் வாயில் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோட் எடிட்டர் என்ன கோட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா VS Code டவுன்லோட். ஸோ இங்கே இந்த டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வந்து லைட் வெயிட் அரௌண்ட் 60 to 65 MB தான் இருக்கும். ஸோ இது மல்டி கோட் எடிட்டர். நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் வேணாலும் இதில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து விண்டோஸ்க்குரியது சிஸ்டம் இன்ஸ்டாலர் 64-bitனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லெட்ஸ் டவுன்லோட் திஸ். இட்ஸ் இன்ஸ்டாலிங். So let me pause the video and then once it's installed I'll come back. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடும் டவுன்லோட் ஆகிடுச்சு, பைத்தனும் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களோட டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ 1.53 this is the latest version. ஸோ இன்ஸ்டால் இட். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. accept, next, create the desktop icon, next, install. That's it. ஓகே, இப்போ ரெண்டு இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பைத்தனும் உங்கள் இதில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ரன் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோ கீ +R, இங்கே CMD அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் பைத்தன் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பைத்தன் -வெர்ஷன் நீங்கள் கொடுத்த உடனே நீங்கள் உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற வெர்ஷன் ரிட்டர்ன் ஆகணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பைத்தன் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறது தெரியும். ஓகே, அண்ட் தென் உங்களோட விஷுவல் ஸ்டுடியோ கோடும் பர்ஃபெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பைத்தன்லேயே இன்பில்டாக ஒரு ஐடிஎல்இ இருக்கும்.
ஸோ இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ஐடியாலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ளகின்ஸ் எதுனாலும் உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோடை டீபக் பண்ணுறதுக்கு லிண்டர் பைலண்ட், அண்ட் நம்ம கோடை ஃபார்மேட் பண்ணுறதுக்கு ஆட்டோபெப்8, இந்த மாதிரி ப்ளகின்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அது டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஸோ இங்கே நீங்கள் டேரெக்டாக பைத்தன் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது டேரெக்டாக சி பைத்தன் இன்டர்பிரேட்டருக்குள்ளே ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் லைன் பை லைன் ஸ்கிரிப்ட் எழுதி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமை செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்குள்ள பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நான் டைப் பண்ணேன் அப்படின்னா, ஸோ அது அந்த நான் உள்ளே கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரிங் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். இது வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் பிகாஸ் இது சி பைத்தன் இன்டர்பிரேட்டர். ஸோ இங்கே டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா பட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டரில் எப்படி உங்கள் பைத்தனை இன்டெகிரேட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ப்ளகின்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பைத்தன் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு தனியாக ஒரு ஒர்க் ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ லெட் மீ க்ரியேட் அ செப்பரேட் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ D drive. So let's say mkdir make directory. நம்ம புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ பைத்தன் கோர்ஸ். ஸோ cd python course. ஸோ இங்கே இந்த பர்டிகுலர் டைரக்டரியில் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணணும். ஸோ கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ இது கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலிமா உங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணுறதுக்கான வழி. இல்லை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் மெனு போய் VS Code அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே உங்களுக்கு நார்மல் விண்டோ ஓப்பன் ஆகும். அங்கே போய் ஃபைல் ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்து உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 விதமாக வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம், எந்த விதத்தில் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். தட்ஸ் அப் டு யூ. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பைத்தன் இன்டர்பிரேட்டரும் நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டருக்கும் எந்த விதமான கனெக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு 2க்கும் அந்த கனெக்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படின்னா தான் வந்து உங்களோட கோடை வந்து நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் எழுதுனதை உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பைத்தன் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், லிண்டிங், டீபக்கிங், மல்டி த்ரெட்டட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த இதில் நான் ஆல்ரெடி என்னதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தனால இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி அந்த ப்ளகின் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. உங்கள் இதில் இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஒரு சின்னதாக ஒரு ஃபைல் app.py ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த app.py நீங்கள் க்ரியேட் பண்ண உடனே உங்களோட எக்ஸ்டென்ஷன் வந்து லோட் ஆகும். பைத்தன் எக்ஸ்டென்ஷன் வந்து லோட் ஆகும். அப்படி லோட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எரர் காட்டும். நோ பைத்தன் இன்டர்பிரேட்டர் இஸ் செலக்டட், யூ நீட் டு செலக்ட் தி பைத்தன் இன்டர்பிரேட்டர் டு எனேபிள் தி ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளோட பைத்தன் இன்டர்பிரேட்டரால் விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து டிடெக்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நம்ம பைத்தன் இன்டர்பிரேட்டரை வந்து நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கேக்குள்ளே செலக்ட் பைத்தன் இன்டர்பிரேட்டர்னு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நான் ஆல்ரெடி நிறைய விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது செப்பரேட் கான்செப்ட், அதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கடைசி உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், பைத்தன் 3.8.7 64 பிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதுதான் உங்களோட இன்டர்பிரேட்டர். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து VS Code ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி இந்த இடத்துல .VS Code அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் ஃபைலோட settings.json. ஓகே, உங்கள் பைத்தன் இன்டர்பிரேட்டரோட பாத்தை வந்து அதை ஆட்டோ டிடெக்ட் பண்ணி JSON ஃபைலாக ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லிண்டர் பைலண்ட் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ லிண்டர் பைலண்ட் எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கோடில் ஏதாவது எரர் இருக்குது,
அந்த கோடை வந்து நீங்கள் டைப் பண்ணும்போதே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா, பிகாஸ் மிஸ்டேக்ஸ் இஸ் நேச்சுரல். நம்ம டைப் பண்ணும்போதே நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். அதை வந்து நம்ம டைப் பண்ணும்போதே கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லிண்டர் பைலிண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய டீபக்கர்ஸ் இருக்குது, பட் லிண்டர் பைலிண்ட் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். ஓகே, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட வியூ மெனு போயிட்டு கமாண்ட் பேலட்டில் சர்ச் ஃபார் செலக்ட் லிண்டர். ஓகே, செலக்ட் லிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லிண்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பேண்டிட், ஃப்ளேக்இட், மைபை, ப்ராஸ்பெக்டர், இந்த மாதிரி நிறைய டீபக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதில் மோஸ்ட் பாப்புலர் பார்த்தீங்கன்னா பைலிண்ட். ஓகே, அண்ட் மோஸ்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு கீழே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும், லிண்டர் பைலிண்ட் இஸ் நாட் எட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ளக்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வியூ மெனுவில் போய் கமாண்ட் பேலட்டில் ஃபார்மேட் டாக்குமெண்ட் இதை டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஆட்டோ பெப் 8 இஸ் நாட் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகே, ஆட்டோ பெப் 8 அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த 2 ப்ளக்கின் அப்படின்னா, ஆட்டோ பெப் 8 அண்ட் லிண்டர் பைலிண்ட். இந்த 2 ப்ளக்கின்மே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னு சொல்லி காட்டும். அது ரெண்டையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ பெப் 8 இன்ஸ்டால் பண்ண உடனே நான் டாக்குமெண்ட்டை எதுக்காக ஃபார்மேட் பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் x = 5. ஆக்சுவலாக நம்ம ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி எனக்கு அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் சேவ் பண்ணும்போது இந்த ஸ்பேசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆட்டோ பெப் 8 யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆட்டோ பெப் 8 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ப்ரௌசரில் கூகுள் சர்ச் இன்ஜின்ஸில் பைத்தன் பெப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் பைத்தன் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொபோசல்ஸ் இந்த அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பைத்தனுக்கு ஏற்ற எல்லா டாக்குமெண்டேஷனுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பெப் 8 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டைல் கைட் ஃபார் யுவர் பைத்தன் கோட். ஸோ அதுதான் ஆட்டோ பெப் 8. நம்ம இந்த ஸ்டைல் கோடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் கோடிங்கில் ஆக்சுவலாக வந்து மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேராந்தசிஸ் இருக்கும். ஆனால் பைத்தனை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேராந்தசிஸ் கிடையாது. ஸோ எல்லாமே வந்து மேனுவலாக வந்து நம்ம அந்த ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்ஸை வச்சு தான், இன்டென்டேஷன்ஸை வச்சு தான் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பராக கூட அலைன் பண்ணலாம் அப்படின்னா அது ப்ராப்ளம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளை அறியாமலே எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் விட்டுருப்போம். ஸோ அன்வான்ட் ஸ்பேசஸ் இருக்கும், அது நம்ம செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டைல் கோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ நான் இந்த இடத்துல அன்வான்ட் மிஸ்டேக் இருக்குது, நான் சேவ் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கோட் ஃபார்மேட் ஆகணும். நான் எவ்ரி டைம் போய் வியூ மெனுவில் கமாண்ட் பேலட்டில் போய் நான் ஃபார்மேட் டாக்குமெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ எப்போல்லாம் நான் சேவ் பட்டனை ஹிட் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு வந்து இந்த கோட் ஃபார்மேட் ஆகிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களோட ஃபைலில் ப்ரிஃபரன்சஸில் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே இது ஜேசன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கு, 1 செகண்ட். இல்லை அப்படின்னா உங்கள் வியூ மெனுவில் கமாண்ட் பேலட்டில் செட்டிங்ஸ் UI, ஜேசன் ஓப்பன் பண்ணாதீங்க, செட்டிங்ஸ் UIன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபார்மேட் ஆன் சேவ் ஸோ ஃபார்மேட் ஆன் சேவ்னு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. இங்கே டிக் பண்ண உடனே அதுக்கப்புறம் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்வான்ட் ஸ்பேசஸ் இருந்தாலும் நீங்கள் சேவ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த கோட் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் நம்ம ஆட்டோ பெப் 8 அந்த ப்ளக்கின் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ லிண்டர் பைலிண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அஃபிஷியலி பைத்தன் 2ல் வந்து சப்போர்ட்டபிள், பட் பைத்தன் 3ல் வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் பேரந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட், டிட் யூ மீன் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. ஸோ அந்த லிண்டர் பைலிண்ட் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸாக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு சஜஷனும் திரும்பி தரும். அதுக்காக தான் நம்ம பைலிண்ட் சின்டாக்ஸ் பைலிண்ட் அந்த டீபக்கரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்.
ஸோ ஃபைனலாக நம்ம அந்த பைத்தனும் அந்த கோட் எடிட்டர் கூடிய இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் பர்சனலாக ரிப்ளை பண்ணுறேன்.